ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எதுனா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் எந்த பகுதின்னு பார்த்தோம்னா 3. இதில் எதுலேருந்து எது வரைக்கும் சட்டப்பிரிவுனா 12லேருந்து 35 அடிப்படை உரிமையை பற்றி சொல்லுது. இந்த அடிப்படை உரிமை எதை வச்சு நம்ம உருவாக்கியிருக்கோம், எந்த அடிப்படையில் எந்த தாக்கத்தினால உருவாக்கியிருக்கோன்னா அமெரிக்காட்டிருந்து பாருங்கள். இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளுடைய தாக்கத்தால் உருவாக்குகின்றன. முதல்ல இந்திய அடிப்படை அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஃபஸ்ட்டு 7 இருந்திருக்கு, இப்போ 6 தான் இருக்குது. அது என்னென்ன இதில் கீழே பார்ப்போம். இப்போ இதை இந்தியாவினுடைய மகாசாசனம்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அப்போ இந்தியாவினுடைய மகாசாசனம் சொல்லி எதை அழைக்கப்படுறாங்கன்னா பகுதி 3 எதுனா அடிப்படை உரிமை. நம்மளோட உரிமை யோசிச்சுக்கோங்க. உரிமைனா அமெரிக்கா, அது பகுதி 3 இந்தியாவினுடைய மகாசாசனம் சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இதில் வேறு இதில் இது கீழே பாருங்கள். இந்த 6 என்னென்ன பார்ப்போம். 6 சமத்துவ உரிமை, ஃபஸ்ட்டு சமமாக இருக்கணும். அதுக்கிட்ட சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. மொத்தம் 6 உரிமை. இந்த 6ல் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைங்கிற 5. இப்போ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா 14 வயசில் எல்லாருமே சமமாக இருக்கணும். ஓகேங்களா? 14 வயசு வச்சுக்கோங்க, எல்லோரும் சமமாக இருக்கணும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 15. ஃபஸ்ட்டு சமமாக இருக்கணும், எந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது 15 வயசில். ஓகேங்களா? அதான் மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் 15. பொது வேலைவாய்ப்புகளை சம வாய்ப்பளித்தல். ஃபஸ்ட்டு என்னென்னா சமமாக இருக்கணும், பாகுபாடு. அடுத்து சம வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கணும். 16. 17 தீண்டாமை ஒழித்தல். ஓகேங்களா? தீண்டாமை ஒழித்தல். இதுக்கு அடுத்து சம வேலைவாய்ப்புக்கு அடுத்து எந்த தீண்டாமை இல்லாமல் அந்த தீண்டாமை ஒழிக்கணும். 17. 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை என்னென்னு நீக்கிறது. பட்டங்கள் யாவச்சுக்கோங்க. 18 வயசில் நீ என்ன காலேஜ் போகிறப்ப பட்டம் படிக்க போகிற அப்படின்னு யாவச்சுக்கோங்க. அதான் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இது 18. அப்போ சமத்துவ உரிமையில் 5 வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சமமாக இருக்கணும், பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்து வேலைவாய்ப்புக்கு அடுத்து தான் தீண்டாமை ஒழிக்கணும். ஓகேங்க? 17. அதுக்கு 18 நீ 18 வயசில் டிகிரி படிக்க போகிற. அப்போ அந்த பட்டங்களை தவிர, அதான் இராணுவம் கல்விசார பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஓகேங்களா? இது சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை ஃபஸ்ட்டு பிரிவு 19. 19ல் என்ன? பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 19. இந்த 19 ஃபஸ்ட்டு என்னென்னா 1 எதுனா பேச்சுரிமை. ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, பேசி கருத்து தெரிவிக்காங்க. கருத்து தெரிவித்தவங்க அமைதி, அந்த கருத்து எப்படி இருக்குன்னா அமைதியான முறையில் கூட்டம் கூடுறாங்க. ஃபஸ்ட்டு அப்போ பேசுகிறாங்க, கருத்து தெரிவிக்கிறவங்க அமைதியான முறையில் அந்த கூட்டம்லாம் இருக்குது. அமைதிக்கு அடுத்து என்னென்னா அந்த சங்கம் நமக்குன்னு ஒரு சங்கத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறாங்க. அந்த அமைச்சிட்டு அந்த சங்கம் எப்படி இருக்குன்னா நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே விரும்பிய இடத்துல இருக்கணும் அப்படியா வச்சுக்கோங்க. அதுக்கு தொழில் செய்யணும். இது இப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தொழில் செய்கிறது. அப்போ பிரிவு 19. 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதான் இரட்டை தண்டனையை வச்சுக்கோங்க. அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவது, ஒரு தண்டனையிலிருந்து பாதுகாக்கிறது. இது 20. ஓகே. 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது 21. அதாவது என்னென்னா தனிப்பட்ட சுதந்திரம் யாவச்சுக்கோங்க. சுதந்திரம் 21. 20 இரட்டை தண்டனை. 21 தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. இது 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. நம்ம தொடக்க கல்வி கட்டாயம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணது 21A. 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்புக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை 22. ஓகேங்களா? சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு எதிரான உரிமை தான் எது? 22. அதான் சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவல் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இப்போ ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும். அதான் பிரிவு 22. ஓகேங்களா? அப்போ சுதந்திர உரிமையெல்லாம் முடிஞ்சு போச்சா? சுதந்திர உரிமைக்கு அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23. கட்டாய வேலைவாய்ப்பு, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அதை கொத்தடிமை வச்சுக்கிறது. 2-3 வயசில் கொத்தடிமையை நம்மளை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை 23. 23. ஓகேவா? கொத்தடிமை வச்சுட்டு குழந்தை தொழிலாளர்கள் பாருங்கள், அந்த முறையை தடுக்கிறது 24.
அதாவது தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளருக்கு முறையை தடுத்தல், அதாவது 24. இது யாவச்சுக்குனால இது யாவச்சுக்குருவீங்க. ஓகேங்களா? குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது வந்து 24. அப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை முடிஞ்சா. அடுத்து வந்து சமய சார்புரிமை. சமயத்தை பற்றி சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிவு 25. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. நீ வந்து எந்த சமயத்தையும் வந்து ஏற்றுக்கல. இப்போ 25 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வந்து நல்லா வந்து புரிகிற தன்மை, நல்லா பக்குவப்படுத்த தன்மை வந்துடும். அப்போ வந்து நீ வந்து ஒரு சமயத்தை ஏற்கவோ இல்லை பின்பற்றவோ உனக்கான உரிமையை வந்து 25. இது 26. சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. இதை வந்து என்ன செய்யலாம், பரப்பலாம். இது வந்து நிர்வகிச்சுக்கலாம். 26. 27 வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான ஒரு சுதந்திரம். வந்து எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு வரி செலுத்தாமல் இருந்துங்க. அதான் 27. ஓகேங்களா? 28. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்துக்கலாம். 28. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமயத்தை ஏற்றுக்கலாம், இல்லை அதை வந்து என்னென்னா பரப்பலாம். அந்த இது 26 வந்து என்னென்னா நிர்வகிச்சுக்கலாம். ஒரு சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமை, நிர்வகிச்சுக்கலாம் ஒரு நிர்வாகத்தை. 27 வந்து வரி. 27 வந்து வரியாக வச்சுக்கோங்க. வரிக்கு அடுத்து வந்து வரி, ஏதாவது எந்த மதத்துக்கு வந்து வரி செலுத்துவதற்கு எதிரானது, அது வந்து 27. 28 வந்து நீ வந்து ஏதாவது ஒரு மத சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கலந்து கொள்ளாமல் இருந்துக்கலாம், அதுக்கு எதிரான உரிமை தான் 28. 20 அப்போ சமய சார்பு உரிமை வந்து 4. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை 29 வந்து சிறுபான்மையினுடைய எழுத்து மொழி மற்றும் வந்து கலாச்சார பாதுகாப்பு வந்து 29. எழுத்து மொழி வச்சுக்கோங்க. இது வந்து 29. 30 வந்து சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்களில் நிர்வகிக்கக்கூடிய உரிமை, சிறுபான்மையர் வந்து 30. ஓகேங்களா? இது வந்து 30 முடிஞ்சா. அதுக்கடுத்து 31 நீக்கிடுவாங்க. இதில் பாருங்கள், இது 6. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை வந்து பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு என்னது, தீர்வு காணக்கூடிய உரிமை. 32 தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி நீ உரிமை கோரலாம். என்னோட அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுது அப்படி சொல்லி உரிமை கோரக்கூடிய எதுனா 32. பிரிவு வந்து எத்தனை, 6. இதில் பாருங்கள், 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. அந்த 31 இருக்குல்ல, அதை வந்து எப்போ நீக்கியிருக்காங்கன்னா, அதாவது 1978 44 4. ஓகேங்களா? 4 இதை வந்து 4 கூட்டினா 8, அப்போ அந்த 8. ஓகேவா? 1978 வந்து நீக்கியிருக்காங்க 31. இந்த அரசியலமைப்பு சட்ட பகுதியை வந்து எங்கே போய் வச்சுருக்காங்கன்னா, பகுதி வந்து 12 பிரிவு 300A கீழே வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது முடிச்சா. இதில் பாருங்கள், இந்த இது பார்க்கணும். அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை பிரிவு வந்து எத்தனை, 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வந்து வெளிப்பட கட்டளை மற்றும் ஆணை நீதி பேராணை எனப்படும். இதான் நீதிமன்றத்தால் நமக்கு வெளியிடக்கூடிய அந்த கட்டளையில் அது ஆணை தான் என்னன்னா நீதி பேராணைன்னு சொல்கிறாங்க. இந்த நீதி பேராணை வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கருடைய கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். அப்போ இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி எதை அழைக்கப்படுறாங்கன்னா, இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமையை. ஓகேங்களா? டாக்டர் வந்து அம்பேத்கர். இது முடிச்சா. இதை யாவச்சுவாங்க, இது கேட்பாங்க. இப்போ ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறமாக ஒருத்தவங்க கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கப்படுகிறது. அதான் வந்து சட்டத்திற்கு புறமாக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது வந்து கட்டளையுறுத்து நீதி பேராணை. இப்போ வந்து மனிதர சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அதான் எனக்கு இந்த கட்டளையுறுத்து நீதி பேராணைனா அந்தந்த கோர்ட்டில் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிறது. அதான் வந்து கட்டளையுறுத்து நீதி பேராணை. தடையுறுத்து நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுத்துவது தடுக்குது. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இவங்க தான், இந்த கோர்ட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த செயல்முறை அதை தடுக்கிறத என்னென்னா தடையுறுத்து நீதி பேராணை. ஆவணக்கேற்பு பேராணை அப்படின்னா பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்கள் நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஆணை. அது உயர்நீதிமன்றம் வந்து தனக்கு வந்து உரிய வந்து இல்லை கோர்ட்டில் அதுக்கு கீழே மாவட்டமோ அது வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லி இடக்கூடிய ஆணையத்தை என்னது ஆவணக்கேற்பு பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி முறை வினாவும் நீதி பேராணை. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யுது. தகாத முறையில் ஒரு அரசு அலுவலகத்தை கைப்பற்றினாங்கன்னா அதுதான் தகுதி முறை வினாவும் நீதி பேராணை. இது முடிஞ்சா.
அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கிறது. எப்போ அப்போ வந்து நிறுத்தி வைக்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் வந்து குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த சுதந்திரம் வந்து தாமாகவே நிறுத்தப்படுகிறது அப்படி சொல்றாங்க. 352 தான் அவருடைய அவசர நிலை. 352 கீழ்